அனைவருக்கும் வணக்கம். என் கையில் 2 வகையான நூல் இருக்குது. உணவில்லாமல் வாழும் கலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சளி குறைந்த உணவு முறை. சளி குறைந்த உணவு முறை சாப்பிட்டு வருகின்ற பொழுது உணவு பாதி எப்படி சுத்தமாகுது, ஆக உடம்பு மருத்துவராக மாறுது. ஏன்னா மருந்தை கொடுத்து மனிதனை காப்பாற்ற முடியாது. மருந்து என்பது தொழிலாக மாறிடுது. உணவும் தொழில் தான். ஆக இந்த மருத்துவர் என்று சொன்னாலே நோயை குணப்படுத்துவர் அல்ல. மருத்துவர் என்று சொன்னாலே பக்கவிலையை அழுத்தி வைத்து நோயை அதிகமாக்குவதில் மருந்து மாத்திரையில் ஈடுபடுகின்றன. இதுதான் அறிவியல். இப்போ மருத்துவர் நோயை அதிகப்படுத்துகிறத தவிர மருத்துவர் நோயை குணமாக்க முடியாது. ஏன்னா மருத்துவர் என்பது அவர் உள்ளவை குணமாக்குறது இல்லை. அவர் கொடுக்குற மருந்து தான் போய் மனிதனுக்கு என்ன பண்ணணும்னா பக்கவிலையை அழுத்தி வைக்கிறது. அறிவியல் முறையில் ஒருவன் மருந்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். மருந்து என்பது ஒரு மருத்துவனுக்கு நோய் வந்துட்டு அவன் குணமாக்கி கொள்ள முடியாது. ஏன்னா அவன் ஆகாரம் சாப்பிட்றான். ஆகாரம் சாப்பிட்டா ரத்தம் கெட்டு போகும். ரத்தம் கெட்டு போய் தான் நோய் வருது. இது எந்த மருத்துவரும் உணர்வதில்லை. மருந்தினால் நோயை குணமாக்க முடியாது. மருந்து என்பது நோயின் பக்க விளைவை அழுத்தி வைத்து நோய்களை அதிகமாக்குவது ஈடுபடுகின்றன. அப்போ இங்கே தான் இந்த மருத்துவர் என்று சொன்னால் ஆரோக்கியத்தை கொடுப்பவர் இல்லை. மருத்துவர் என்று சொன்னால் நோயை அதிகமாக்குவர் என்று பொருள். அவன் யமன் மாதிரி இருந்து வேலை செய்கிறான். அவ்வளோதான் விஷயமே. சரி, அவர் என்ன பண்ணுறாரு? மருந்தை கையாளுகிறார். அப்போ மருந்தை கொடுப்பவன் யமனாக மாறுகின்றான். இதுதான் விஷயமே. அதான் உற்றவன் என்று சொன்னால் நோயாளி. மருந்து என்று சொன்னால் அது ஒரு நோயாளி தான். மருத்துவன் என்று சொன்னால் நோயாளி தான். மருந்தியே பின்பற்றி வாழ்வும் நோயாளி. இப்போ 4 வகை நோயாளிகள் நம்ம உடம்புல இருக்குது. இப்போ நாம மருத்துவரை எப்படி மாறுறது? எப்படி மருந்தையும் இருக்கப்படாது, உணவும் இருக்கப்படாது. அப்போ அங்கே தான் உணவு பழக்கத்தை விட்டு ஒழித்தல்னு பேர். உணவு பழக்கத்தை விட்டு ஒழித்தவன் தான் அவன் தனக்குத்தானே மருத்துவராக மாறும். இதுதான் இயற்கை விஞ்ஞானம். அப்போ இயற்கை விஞ்ஞானத்தை புரியாமல் யார் மருந்து கொடுத்தாலும் அவன் மரணம் அடைவான். அப்படி பார்த்தோன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகள் 5 கோடி 10 கோடி செலவு பண்ணுறாங்க. சாதாரண மக்கள் 5 லட்சம் கூட செலவு பண்ணுறாங்க. முடிந்த அளவுக்கு செலவு பண்ணுறாங்க. ஆனால் மருந்தினால் நோயை குணமாக்க முடியாதுங்கிறது உண்மை. ஹீலிங் வித் மைண்ட் பவர் ஒரு அற்புதமான நூல் இன்னைக்கு கூகுளில் கிடைக்குது. ஹீலிங் வித் மைண்ட் பவர் பை ரிச்சர்ட் சாமியஸ் எம்டி செக்ஸ்டெரின். அவங்க என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அப்போ மருந்து என்று சொன்னால் மருந்தை கொடுப்பவனும் சரியே, மருந்தை சாப்பிடுவனும் சரியே, இவர்கள் மரணத்திலிருந்து தப்பிக்கொள்ள முடியாது. இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா நோயும் மருந்தை பொறுத்து குணமாக்க முடியாது. மருந்துக்கு குணமாக்குற அதிகாரம் கிடையாது. மருந்து என்றால் அது பக்கவழி அழுத்தி வைத்து மரணத்தை உண்டாக்கும். எப்படி இருந்தால் இறந்து தான் செய்வான். பக்கவழி அழுத்தி வச்சு நல்லா ஆகிற மாதிரி தெரிஞ்சு அப்புறம் அந்த நோய் அதிகமாகி மாதிரி நோய் அதிகமாகித்தான் இறந்துருக்கிறான். ஏன்னா உணவு திங்கிறவன். உணவு என்பது தேவையற்றது. ஒரு வளர்ந்த மனிதனுக்கு உணவு என்பது தேவையற்றது. ஆக நாம் குழந்தைகளுக்கு தான் இயற்கை உணவு. ஒரு மனிதன் பிறவியிலிருந்தே உணவு சாப்பிட்ருக்கிறான் பல லட்சம் ஆண்டுகளாகவே. அவனுக்கு அந்த உணவுகளை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஏன்னா மனம்னு ஒரு ஆதிக்கம் இருக்குது அந்த இடத்துல. அறிவை காட்டிலும் மனவலிமை அங்கே இருக்குது. இப்போ மனம் உள்ள முந்திக்குது. நான் ஒரு பொருளை பார்க்கிறேன். அது இயற்கை உணவாக இருந்தாலும் சரியே, மனிதனால் உண்டாக்கப்பட்ட செயற்கை உணவாக இருந்தாலும் சரியே. செயற்கை உணவை பார்த்தும் ஆசைப்படுறான். இப்போ நல்ல பழுத்த பழத்தை பார்த்து ஆசைப்படுறான். இந்த ஆசையின் காரணமாக பழத்தை சாப்பிட்றான். செயற்கை உணவையும் சாப்பிட்றான், இயற்கை உணவும் சாப்பிட்றான். ஆனால் ஆரோக்கிய தருமானம் தராது. அதே விஷயமே. சரி, அப்படின்னா உணவு பழக்கத்தினால் ஆரோக்கியம் வரப்போகிறதில்லை. அது இயற்கை உணவு பழக்கமாக இருந்தாலும் ஆரோக்கியம் வரப்போகிறதில்லை. அது செயற்கை உணவு பழக்கமாக இருந்தாலும் ஆரோக்கியம் போகிறது. அது ஃபுட்டு கன்சம்ஷன் சொல்லுவாங்க. நேச்சுரல் ஃபுட்டு கன்சியூமர், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு கன்சியூமர். இவ்வளோ தான் இருக்க முடியும். இந்த கன்சியூம் பண்ணுறவங்க ரத்தம் கெட்டு போய் டீகம்போசிங் ஆயிடும். ஆக இது மருத்துவர் என்பவர் தனக்குத்தானே கொல்லி வச்சுக்கிற மாதிரி தான். இப்போ நான் வேணும் கொல்லி வச்சுக்கிறேன். உணவை சாப்பிட்டு நான் கொல்லி வச்சுக்கும் பொழுது நான் மருந்து சாப்பிட்றேன். மருந்து சேர்ந்து என்னை கொல்லி வச்சுக்கும். முதல் நான் பண்ணுறது தப்பு. முதல் மனிதனை தவறாக இருக்கிறேன். நான் நோயாளியே மாறிடுறேன். நோயாளியே மாறினதுக்கப்புறம் உணவு தின்னு ரத்தம் கிட்ட போது நோயாளியே மாறிடுறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? என் மாதிரி இருக்குன்னுட்டு போகிறேன். அவனும் உணவு தின்னு அவனும் கட்டுட்டு தான் இருக்கிறான். அவன் கொடுக்குற மருந்து நம்மளை எப்படி குணமாக்கும்? இதுதான் பரிணாம அறிவியல். பரிணாம அறிவியல் கேள்வி கேட்கணும். இங்கே 6ஆம் அறிவை பயன்படுத்தும் பகுத்தறிவு, வாய் ருசி, புலன்களை தாண்டி பகுத்தறிவை பயன்படுத்தி 7ஆம் அறிவு எட்டி பிடிக்கின்ற 7ஆம் அறிவு யோக பயிற்சியில் ஈடுபட்டு மனதை பயன்படுத்தி உணவை கேள்விப்பட்டு நீரை பயன்படுத்தி பூரா சுத்தப்படுத்தணும். நீரை சுத்தப்படுத்தி கொண்ட பொழுது உடம்பு அழுகி போன உடம்பு அப்படியே கரைஞ்சி நல்ல உடலமாக மாறிடும்.
அப்போ பசி தாகம் கட்டுப்பாட்டில் வந்துடும், உடம்பு வந்து மின்காந்தமாக மாறிடும். நம்ம உடம்புல வந்து மெலோனின் இருக்குது, மெலோசைட் இருக்குது. இது வந்து வெளித்திருக்கு சூரியன் இருக்கிற வெப்பத்தை வெளிச்சத்தை இழுத்துக்கும், விண்வெளியிலிருந்து வரக்கூடிய இழுத்துக்கும், விண்வெளி காஸ்மிக்லேருந்து வரக்கூடிய சக்தி இழுத்துக்கும், காமா கதிலிருந்து வரக்கூடிய சக்தி இழுத்துக்கொண்டு மின்சாரம் தயாரிச்சுட்டே இருக்கு. நம்ம உடம்பு மின்சாரம் தயாரிக்கிற உடம்பு தான். இது இப்போ காஸ்மிக்னு சொல்லுவாங்க, காஸ்மிக் பவர், காஸ்மிக் என்ஜின், சப்டில் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அதனால உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நாள் கூற்றே மருந்து. அதனால தான் ஹீலிங் வித் மைண்ட் பவர் 2 டாக்டர் எழுதியிருக்காங்க. ஒருத்தர் எம்டி டாக்டர், ஒரு எம்எஸ் டாக்டர். அதில் பார்த்தீங்கன்னா அந்த 100ஆம் பக்கத்தை மட்டும் படிச்சுட்டு நிறைவு செய்யணும். 100ஆம் பக்கத்தில் அது பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் பவர், ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் பவர், ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் பவர். இவர் தான் டாக்டர் அர்னால்ட் எக்ரட். இவர் தான் வந்து இயற்கை மருத்துவர். இவர் நீர் மருத்துவத்தை பரிந்துரைத்தவர். இவர் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சார், உணவில்லாமல் வாழும் கலை என்கிற இதை கண்டுபிடிச்சார். ஆக இது தெரிந்தால் இப்போ நிறைய பேர் இதை பற்றி தெரியாதவங்க இருப்பாங்க. 100க்கு 90 உலகத்துக்கு இதுக்கு தெரியாது. அதாவது நோன்பினால் நோயை குணமாக்க முடியாது, நோன்பினால் நோயை குணமாக்க முடியும் நோய் பயிற்சி வாங்கினாங்க. அதே மாதிரி நோன்பினால் மரணத்தை வெல்ல முடியும், மரணத்தை சமதியாக மாற்ற முடியுங்கிற விஷயமே. ஆக உணவை துன்பவன் சுத்தப்படுத்தலைன்னா அவன் வந்து நோய் வாய்ப்பட்டு இறந்தே தீர வேண்டும். மருத்துவர் என்று சொன்னால் அவன் இறந்து தீர வேண்டும். சாதாரண மனிதனாக என்று சொன்னால் இறந்து தீர வேண்டும். சாதாரண மனிதனும் இரத்தத்தை கெடுத்துக் கொள்கின்றான், மருத்துவர் என்று சொல்லக்கூடிய மனிதனும் இரத்தத்தை கெடுத்துக் கொள்கின்றான். சாதாரண மனிதன் என்பவன் அவன் இரத்தத்தை கெடுத்துக் கொள்கின்றான், மருத்துவர் என்று சொல்லக்கூடியவனும் இரத்தத்தை கெடுத்துக் கொள்கின்றான். அவனும் சைவ உணவு சாப்பிட்டு இரத்தத்தை கெடுத்துக் கொள்கிறான், அசைவ உணவு சாப்பிட்டு இரத்தத்தை கெடுத்துக் கொள்கிறான். சாதாரண மனிதனும் அசைவ உணவை சாப்பிட்டு இரத்தத்தை கெடுத்துக் கொள்கிறான். உடம்பு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த உடம்பு சாதாரண உணவை புறந்தெழுகிறது. ஆனால் அது இவன் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆங்கில விபச்சாரிகள் சொல்வதை கேட்டு, பிரிட்டிஷ் விபச்சாரிகள் சொல்வதை கேட்டு தன் உயிரை மாற்றிக் கொள்கின்றான். அதனால தான் மருத்துவர்களால் நோயை குணமாக்க முடியாது. பெரிய பெரிய யோகிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய யோக பயிற்சியில் ஈடுபட்டவங்களுக்கு வந்து நோய் வந்து மருத்துவர்களால் குணமாக்க முடியவில்லை. அவங்களுக்கு வந்து தெரியல. பல யோக பயிற்சியில் தியான பயிற்சியில் ஈடுபட்டவங்கள கொடுமையான புற்றுநோயை செத்து போனாங்க. அவங்க உடம்பை சுத்தப்படுத்த செய்யலை, அவங்க உணவு பழத்தை விட தெரியல. இந்த மாதிரி நிறைய பேர் சான்று சொல்லலாம். அதனால இது புதிய கண்டுபிடிப்பு. அதனால இது மருத்துவ முறை அல்ல, தூய்மை முறை. இது மருத்துவ முறை அல்ல, தூய்மை முறை. நான் மருத்துவன் அல்ல, தூய்மை செய்கின்ற பழக்கமுடையவன். நான் மருத்துவன் அல்ல, தூய்மை செய்கின்ற பழக்கமுடையவன். மருத்துவன் இல்லாமல், ஏன்னா மருத்துவன் சொன்னால் அவன் உணவை பரிந்துரைக்க யோகிதை கிடையாது. உணவை பரிந்துரைத்தால் அவனை வாங்கி கொடுக்கணும். மருந்தை பரிந்துரைத்தால் அவனை வாங்கி கொடுக்கணும். மருந்து சும்மா கிடைக்க போகிறதில்ல, உணவும் சும்மா கிடைக்க போகிறதில்ல. ரெண்டுமே பிச்சை எடுக்கணும். உணவுக்கும் பிச்சை எடுக்கணும், மருந்துக்கும் பிச்சை எடுக்கணும். இப்படி பிச்சை எடுத்து வழங்குற அவசியம் இல்லை. அது பேசாமல் இயற்கை சக்தியில் வாழ்ந்துட்டோம்னா அதுதான் பரிணாம அறிவியல். உள்ளபடி பரிணாம அறிவியலை புரிந்து கொள்ள வேண்டும். பரிணாம அறிவியலை புரியணும், தப்பிக்க முடியாது. பல கோடி ஆண்டுகளாக முன்னாடி நம்ம ஒற்றை செல் உயிரிலிருந்து தோன்றினோம். அந்த ஒற்றை செல் உயிரிலிருந்து தாண்டுகின்ற பொழுது நம்ம புழுவாக மாறணும். புழு வந்து பூச்சியாக மாறுது, பூச்சி வந்து ஊர்வனமாக மாறுது, ஊர்வனம் வந்து விலங்கினமாக மாறுது, விலங்கு மனிதனாக மாற, மனிதன் யோகியாக மாறுறான். இங்கே 7ஆம் அறிவு. 7ஆம் அறிவு மாறுகின்றவோ பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துகிறான். பசி என்பது வாதபித்தம் கபம். இந்த வாதபித்த கபத்தை முறையாக நிறுத்திய பின்பு இயற்கை அவனை கூட்டிகிட்டு செல்லும், அவனுக்கு சமாதி கூட்டிகிட்டு செல்லும். அதனால புரிஞ்சுக்கணும். இப்போ காலை முதல் மாலை வரை நேரம் மருந்தாக இருந்தால் மாலை ஒரு வேளை மட்டும் மலப்பாதை சுத்தம் செய்வதற்கு, அன்னப்பாதை தூய்மை செய்வதற்கு மருந்து இல்லாத தூய்மையான காய்கறிகளை மட்டும் பசையற்ற ஆக்சிஜனும் நைட்ரஜனும் அதிகமாக இருக்கிற இயற்கை உள்ளவே மாற்றிக்கும். அப்போ அந்த நிறைய காய்கறிகளை வேக வைத்து மலச்சிக்கல் நீங்குவதற்கு உண்டு வந்துட்டு வரணும். அப்போ வேக வைத்த காய்கறி மட்டும் நிறையா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வேக வச்சு சுத்தப்படுத்திகிட்டே வரணும். தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு 3/4 லிட்டர் 1 லிட்டர் போதுமானது. அது மருந்து மாதிரி அருந்துகிட்டே வரணும். எப்பயுமே தீர தண்ணீர் வந்து வயிற்றில் இருந்துகிட்டே இருக்கணும். அது பழைய விஷத்தை எடுத்துக்கிட்டே வரும். குறிப்பாக பழைய மருந்து, மாவு சத்து, அப்புறம் வந்து மாவு சத்து, மாவு கொழுப்புமாக மாறி இருக்கும். இதுதான் மாவு சத்து தின்னா கொழுப்பாக மாறும், கொழுப்பு சத்து பார்த்தா நோயாக மாறும். எல்லா நோய்களுக்கு காரணமே இந்த மாவு சத்து தான். பசி தானே பிரச்சனை. அப்போ இதை எப்படி ஒன்றுக்குன்னு தொடர்புடையது. பசியும் மாவு சாப்பிட்டா ஆரோக்கியம் நிரூபிக்கவே இல்லை. மாவு சத்து ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. மாவு சத்து சாப்பிட்டா குஷ்டரோகம் வரலாம். இந்த குஷ்டரோகத்தில் இன்னொரு பெயரை தான் சக்கரை நோய். சக்கரை நோய் வந்தால் கால் அழுகி போகும், குஷ்டரோகம் வந்தாலும் கால் அழுகி போகும். குஷ்டரோகம் வரவும் மாவு சத்து திங்கிறவன் தான். அது மாவு சத்து 100கணக்கான வகை இருக்குது. தானிய வகை அத்தனையும் தானியம், சிறுதானியம், பெருது எல்லாம் மாவு சத்து தான். அத்தனையும் தின்னுக்கிட்டே இருந்தோம்னா அது உள்ளே போய் இனிப்பாக மாறி அமிலமாக மாறி, முதல்ல உள்ள புளிப்பாக இருக்கும், அப்புறம் இனிப்பாக மாறி இனிப்பு சித்தா மாதிரி ஜீரணிக்க முடியாமல் அந்த இனிப்பு இருக்கிறது அரிச்சு போடும். எல்லா இனிப்புகளும் அமிலமாக மாறிடுது. ஏன்னா ஆசிட்டாக மாறி இனிப்பாக மாறி வாய்ப்பே இல்லை. அது ஒன்று காரத்தன்மை அதிகப்படுத்தும், காரத்தன்மை உப்புத்தன்மை அதிகப்படுத்தும், அல்லது அமிலத்தன்மை அதிகப்படுத்தும். இப்படி தான் மாறுமே தவிர இந்த இதுக்கு பேர் குளுக்கோஸ் எரிக்கப்படாதமா இதெல்லாம் தப்பாக போகிறது அளவே கிடையாது.
மனம் விரும்பிச்சுன்னா நான் 10 இட்லி, நான் 100 இட்லி, 50 இட்லி கூட திம்பான். மனம் விரும்பிச்சுன்னா எதை வேணாலும் திம்பான். எதை வேணாலும் தின்னுட்டாலும் சுத்தப்படுத்த முடியாது. ஆக அவர் இதுதான் இயற்கை நமக்கு மரநடி கொடுக்குது. ஆக தப்பு பண்ணாதே, உன்னுடைய பசி தாகத்தை கட்டுப்படுத்துங்கிறது. அதாவது 7ஆம் அறிவு. அதுக்கு தான் இயற்கை ஆற்றல். தான் அழிந்தாலும் தன் குழந்தை அழியக்கூடாதுங்கிறது தான் இயற்கை இவ்வளோ ஆற்றல் வச்சிருக்குது. எந்த துன்பத்தையும் தாங்கி கொண்டு எவ்வளவு சிக்கலாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உணவை நம்ம படைத்திருக்கிறது. இதுதான் யோகிகள் உணர்ந்தார்கள். அவர்கள் சென்ற நூற்றாண்டு வரைக்கும் குகையிலே வாழ்ந்து நமக்கு குகையில் வாழ்ந்து தூய காற்றின் மீறி வாழ்ந்து உணவில்லாமல் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. இதெல்லாம் இந்தியா நாடுகள் தெரியாது, ஆசிய நாடுகளுக்கு தெரியாது. ஆசிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், இன்னும் மலேசியா, சிங்கப்பூர், பஹ்ரைன், தெஹ்ரான் எந்த நாட்டுக்கு தெரியாது. இது புதிய கண்டுபிடிப்பு தான். ஆக எளிமையான முறையில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாருமே நீர் மருத்துவராக மாறுங்கள். ஏன்னா இது மருந்து இல்லை, மருத்துவம் இல்லை, எதுவும் கிடையாது, தூய்மை தான். ஆக இது எளிமையான முறையில் தூய்மைப்படுத்திக்கலாம். இயற்கை சட்டத்தை இது மாற்ற முடியாத சட்டம். ஆகாரம் தின்னீங்கன்னா நீங்கள் ரத்தம் கெட்டு போய் செத்து தான் போகணும். ஆகாரத்தை சுவைக்காக வச்சுக்கலாம். சுவைக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டு சுத்தப்படுத்திட்டே போனோம்னா இயற்கையோட மாற்ற முடியாத சட்டமான ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அப்போ மாற்ற முடியும் சட்டங்கள், மாற்ற முடியாத சட்டங்கள். மாற்ற முடியாத சட்டம்னா 2 இருக்குது. ஒன்று உணவு திருட்ட ரத்தம் கெட்டு போய் செத்து போயிடுவான். தூய்மை செய்தானும் அவன் மருத்துவராக மாறிடுவான். அப்போ மருத்துவராக மாறணும்னா அவன் உணவை சிபாரிசு பண்ணக்கூடாது. மருத்துவராக மாறணும்னா அவன் மருந்தை சிபாரிசு பண்ணக்கூடாது. மருந்து மனிதனை கொலை செய்யும், உணவு கொலை செய்யும். பிரச்சனையே ஜீரண சுரப்பி தான். இப்போ ஜீரண சுரப்பை கட்டுப்படுத்தணும்னா உடம்பு என்ன பண்ணணும்னா நைட்ரஜன் புரோட்டீனை மாற்றிக்கும், சூரிய வெளிச்சத்தை மின்சாரமாக மாற்றிட்டு உயிர் வாழ கற்றுக்கொள்ளும். இதே சந்தேகம் இருந்து கூப்பிட்டு கேட்கலாம். நன்றி, வணக்கம்.